மாப்பிள சம்பா அரிசி. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் சொன்ன அரிசி. அந்த காலத்தெல்லாம் வாழ்ந்த ராஜாக்கள் வந்து மக்களுக்கு தெரியாம ரகசியமா சாப்பிட்ட அரிசியாம். அதே மாரி கல்யாணம் ஆவறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணுன்றதுக்காக வந்து இந்த மாப்பிள சம்பா அரிசிய குடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாரி மாமிசத்த நிராகரிக்கிறவங்க, அ அதிகமா காய்கறி, பழம் இதெல்லாம் சாப்பிட முடியாம இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா வந்து நொய் பதத்துல மாப்பிள சம்பா அரிசிய வடிச்சு, நான் அன்றாட என்ன காரக்குழம்போ, எந்த குழம்பு வச்சாலும் சாம்பாரு, குருமா குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும், மாப்பிள சம்பா அரிசிய ரெகுலரா வந்து வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, உடம்பு இரும்பு சத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உடம்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அ இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல. ஒரு இயற்கையான உணவு பழக்கத்த உட்கொண்டு, இந்த மாப்பிள சம்பா அரிசி எடுத்துட்டா ஒயிட் ரைஸ நிராகரிச்சுட்டு, மாப்பிள சம்பா அரிசிய வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணா, அதே மாரி பள்ளி குழந்தைகளுக்கும் வந்து நொய் பதத்துல இந்த அரிசிய குடுக்கும்போது, குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிகமா வெயிட் போடாது. அதே மாரி வந்து ஹீமோகுளோபின் லெவல்ன்ற ஒரு குறையே வராது இந்த அரிசிய ரெகுலரா எடுத்துக்கிறவங்களுக்கு. ஆ ஒயிட் ரைஸ் வந்து நம்ம பாதி அளவும், அதே மாரி அதே அதே சரிசம அளவுல வந்து மாப்பிள சம்பா அரிசிய வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குடுக்கும்பொழுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள ஏன்னா நெறைய குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாது, காய்கறி சாப்பிடாது. என் குழந்தையும் நெறைய வந்து காய்கறி சாப்பிட மாட்றான், ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்றான். நான் குழந்தையிலேயே வந்து மாப்பிள சம்பா அரிசி அதிகமா குடுத்தேன். இரும்பு சத்து இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ராஜாக்கள் ரகசியமா சாப்பிட்ட அரிசி, அதேமாரி கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு குடுத்த அரிசியாம். அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. அந்த அரிசிய வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாரி மாமிசத்த நிராகரிக்கிறீங்கன்னா, இந்த அரிசி ரொம்ப பெஸ்ட்டு. ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இந்த அரிசிய வந்து உட்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா, நோய் நொடியே வராது. ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாகும். அதே மாரி சாப்பிடுற டைமிங்க மாத்திட்டாலே, நைட்டு சாப்பிடுறதுக்கு பதில் 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிட பழகிட்டாலே எந்த நோயும் வராது.